उलग तमिल சொந்தங்களுக்கு வணக்கம் नमस्कार दोस्तों नामकल से नागराजन हूँ चलिए वीडियो शुरू करते हैं இது சூப்பர்வைசர் ஸ்பெஷல் பார்ட் 4 நீங்க சூப்பர்வைசரா இருந்து உங்களுக்கு கீழே வேலை செய்றவங்க உங்களை ஏமாத்துற மாதிரி இருந்தா அவங்கள கண்டிக்கிற மாதிரியும் அவங்கள சரியா வேலை வாங்குற மாதிரியும் அவங்கள மிரட்டுற மாதிரியான வார்த்தைகள் நீங்க கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இதுல திட்டத்திட்ட 15க்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் மிரட்டுற மாதிரியும் திட்டுற மாதிரியும் அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வர்ற மாதிரியான வசனங்கள் வச்சிருக்கேங்க. வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். நான் நல்லவன் இல்லை. நான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு मैं अच्छा आदमी नहीं हूँ. मैं अच्छा आदमी नहीं हूँ. मैं என்பது நான். இதை மெயின்னு படிக்கக்கூடாது, இன் அழுத்தக்கூடாதுங்க. இன்னுன்றது அரை மாத்திரையில தான் உச்சரிக்கணும். அச்சா என்பது நல்ல அப்படின்னு அர்த்தங்க. ஆத்மி என்பது மனிதன். நஹி என்பது இல்லை. சரிங்களா? மே அச்சா ஆத்மி நஹி ஹூ. நான் நல்லவன் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எதிரில் இருக்கவங்க கண்டிப்பா உஷாராவாங்க. அடுத்த வார்த்தை, அடுத்த வாக்கியம், உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் கோபத்துல சொல்றதுங்க. நான் நல்லவன் இல்ல, என்னை பத்தி உனக்கு தெரியாது, இதெல்லாம் கோபத்துல சொல்றது. உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு तुम्हें मेरे बारे में कुछ भी नहीं पता. तुम्हें मेरे बारे में कुछ भी नहीं पता. तुम्हें என்பது உனக்கு, மேரே என்பது என்னை, பாரே மே என்பது பற்றி, குச்சுபி என்பது ஒன்றும், நஹி பத்தா, நஹி பத்தா, பத்தா நஹி நஹி பத்தா, இது என்ன அர்த்தம்னா தெரியாது. துமே மேரே பாரே மே குச்சுபி நஹி பத்தா. உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் கோபத்துல சொல்றதுங்க. அடுத்த வசனம் பார்க்கலாம். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்றதுக்கு போல்னே சே பெஹலே சோச்சோ. போல்னா என்பது பேசுவது, சோச்சோ என்பது சிந்திப்பது, யோசிப்பது. இந்த ரெண்டுமே வினைச்சொல்லுங்க. போல்னா சோச்னா ரெண்டுமே வினைச்சொல்லுங்க. போல்னா என்பது பேசுவது, பெஹலே என்பது முன்பு, சோச்சோ என்பது சிந்திப்பது, யோசிப்பது. போல்னே சே பெஹலே சோச்சோ, பேசுவதற்கு முன்பு யோசிச்சு பேசு. அடுத்து என்னை பற்றி நீ என்ன நினைத்தாய், என்னை பற்றி நீ என்ன நினச்ச, இதெல்லாம் கோவத்தில் பேசுறதுங்க. என்னை பற்றி நீ என்னடா நினச்ச அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து கோவத்தில் பேசுறது. இதுக்கு ஹிந்தியில் மேரே பாரே மே தும்னே கியா சோச்சா. மேரே பாரே மே தும்னே கியா சோச்சா. மேரே பாரே மே என்னை பற்றி, தும்னே நீ, கியா சோச்சா என்ன நினச்சிங்க, என்ன யோசிச்சிங்க. மேரே பாரே மே தும்னே கியா சோச்சா அப்படின்னா என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன யோசிச்சிங்க அப்படின்னு வருங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு பினா வஜா பரிசானி மத் கரோ. பினா வஜா பரிசானி மத் கரோ. பினா வஜா தேவையில்லாமல், பரிசானி என்பது தொந்தரவு, பிரச்சனை, இன்னும் ஒரு சில அர்த்தங்கள் இருக்குதுங்க. கர்னா என்பது செய்வது, கரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. மத் கரோ என்பது எதிர்ச்சொல்ல சொல்றதுங்க. செய்யாதே, பண்ணாதே அப்படின்னு அர்த்தங்க. பினா வஜா பரிசானி மத் கரோ. பினா வஜா பரிசானி மத் கரோ அப்படின்னா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதே. நீ தவறு செய்கிறாய், உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தும் கலத் கர் ரஹே ஹோ, तुम्हें सजा मिलेगा. तुम गलत कर रहे हो, तुम्हें सजा मिलेगा. तुम என்பது நீ, கலத் என்பது தவறு, கர் ரஹே ஹோ என்பது செய்கிறாய், செய்வது வினைச்சொல். கர்னா என்பது வினைச்சொல், கர் ரஹே ஹோ என்பது செய்கிறாய். அடுத்து உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றதுல உனக்கு தும்ஹே, சஜா தண்டனை, மிலேகா என்பது கிடைக்கும்.
தும் கலத் கர் ரஹே ஹோ தும்மே சஜா மிலேகா. நீ தவறு செய்கிறாய், உனக்கு தண்டனை கிடைக்கும். காரணமின்றி சண்டை செய்யாதே அப்படின்னு சொல்றதுக்கு பினா காரன் லடாய் மத் கரோ. பினா காரன் லடாய் மத் கரோ. பினா காரன் என்பது தேவை இல்லாமல், காரணமின்றி அப்படின்னு வருங்க. லடாய் என்பது சண்டை. மத் கரோ, கர்னா என்பது செய்வது வினைச்சொல், மத் கரோ என்பது செய்யாதே. பினா காரன் லடாய் மத் கரோ, காரணமின்றி சண்டை செய்யாதே. இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸில் 2 லைன் வரும். இந்த பேஜில் எவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சது, அடுத்த பேஜில் இதோட கண்டினியூட்டி கொடுக்குறேன். அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு சபி லோக் காம் கர் ரஹே ஹேன். சபி லோக் காம் கர் ரஹே ஹேன். சபி லோக் என்பது அனைவரும், காம் என்பது வினைச்சொல் வேலை, கர்னா என்பது வினைச்சொல், இங்கே கர் அப்படின்னு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோங்க. ரஹே, கர் ரஹே என்பது செய்கிறார்கள். ஹே என்பது பன்மையில் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. ஹே வந்து ஒருமையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறது ஹே, HIN. இந்த எண்ணை வந்து அரை மாத்திரையில் தான் உச்சரிக்கணும், ஹைன்னு சொல்லக்கூடாது. ஹைன்னு சொல்கிறது உச்சரிப்பு ப்ராக்டிஸ் பழக்கம் இல்லாதவங்க, அடுத்தவங்க கூட பேசி பழகாதவங்க, வெறும் புத்தகத்தில் மட்டுமே படித்தவங்க ஹைன் ஹைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அடுத்தவங்க கூட பேசி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும். ஆனால் கரண்ட்டில் எப்படி பேசுகிறாங்கன்றது, உச்சரிப்புன்றது அவங்களுக்கே தெரியாது. சரிங்க, ஹைன் என்பது அப்படி சொல்லக்கூடாது. ஹே, ஹே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இன்னும் அரை மாத்திரையில் அழுத்தி உச்சரிக்கணுங்க. ஹே. சபி லோக் காம் கர் ரஹே ஹேன். சரிங்களா? அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட கண்டினியூட்டி அடுத்த பேஜில் வருதுங்க. நீ ஏன் நின்று கொண்டிருக்கின்றாய், இது போன சென்டென்ஸோட கனெக்டிவிட்டி இருக்குங்க. அனைவரும் வேலை செய்கிறார்கள், சபி லோக் காம் கர் ரஹே ஹேன். நீ ஏன் நின்று கொண்டிருக்கின்றாய், தூ கியூ கடே ஹோ. இதில் தூ கியூ கடே ஹோ இந்த வாக்கியத்தில் தூ என்பது மரியாதை இல்லாமல் நீ அப்படின்ற வார்த்தையை குறிக்குதுங்க. நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஐயா தாங்கள் ஏன் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் இப்படி கேட்டோம்னா மயிரில் கூட மதிக்க மாட்டான். அதனால் நம்ம எப்பயுமே எப்படி கேட்போம், நீ ஏன்ப்பா நிற்கிற, நீ ஏன் நிற்கிற அப்படின்னு கேட்போம். அதுக்கு தூ கியூ கடே ஹோ அப்படின்னு கேட்கணுங்க. தூ என்பது நீ, மரியாதை இல்லாமல். கியூ என்பது ஏன், ஒய். கடே ஹோ, இதில் கடே என்பது வினைச்சொல்ங்க, நிற்பது. கடே ஹோன்னா அப்படின்றது நிற்பது, வினைச்சொல். கடே ஹோ என்பது நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்குறதுங்க. தூ கியூ கடே ஹோ, நீ ஏன் நின்று கொண்டிருக்கின்றாய். எல்லாருமே வேலை செய்கிறாங்க, நீ ஏன் நிற்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு சபி லோக் காம் கர் ரஹே ஹேன், தூ கியூ கடே ஹோ, நீ ஏன் நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்கணுங்க. நாளை முதல் வேலைக்கு வராதே அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் சே காம் பர் மத் ஆனா. கல் சே காம் பர் மத் ஆனா. கல் என்பது வருங்காலத்தையும் குறிக்கும், இறந்த காலத்தையும் குறிக்குங்க. பாஸ்ட்டுக்கும் வரும், ஃப்யூச்சருக்கும் வருங்க. அதுக்கு அடுத்து சேர்ந்து வர்ற துணை வார்த்தைகளை பொறுத்து அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸா அல்லது ஃப்யூச்சர் டென்ஸான்றது மாறுங்க. கல்சே என்பது நாளை முதல் இங்கே. காம் பர் என்பது வேலைக்கு. மத் ஆனா, மத் ஆனா என்பது வருவது வினைச்சொல். ஆனா என்பது வருவது வினைச்சொல். மத் ஆனா என்பது வராதே அப்படின்னு அர்த்தங்க. கல்சே காம் பர் மத் ஆனா, நாளை முதல் வேலைக்கு வராதே அப்படின்னு அர்த்தங்க. எதுவாக இருந்தாலும் முதலில் என்னிடம் சொல். இந்த வார்த்தை எதுக்கு யூஸ் ஆகுதுனாங்க,
நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருப்பான். திடீர்னு ஆள் எஸ்கேப் ஆயிருவான். என்னடான்னு கேட்டா, மேனேஜர் கூப்பிட்டாங்க, ஓனர் கூப்பிட்டாங்க. நான் அங்க போனேன், பேசுனேன் அப்படின்னு மிஷின விட்டுட்டு போயிடுவாங்க. செய்யற வேலைய விட்டுட்டு போயிடுவான். வேலை கெட்டு போகும். நம்ம பேர் கெட்டு போகும். அப்படின்னா, அத தடுக்கிறதுக்கு நம்ம இப்ப என்ன சொல்லணும்னா, எதுவாக இருந்தாலும் முதலில் என்னிடம் சொல். அப்படின்னு சொல்றதுக்கு, குச் பி ஹோ பெஹலே முझे பதா. குச் பி ஹோ பெஹலே முझे பதா. இன்னொரு விதமாகவும் சொல்லலாங்க. ஜோ பி ஹோ பெஹலே முझे பதா. குச் பி என்பது எதுவாக இருந்தாலும். குச் பி ஹோ. பெஹலே என்பது முதலில். முझे என்பது என்னிடம். பதாவோ என்பது சொல். பதானா என்பது வினைச்சொல். சொல்வது. இங்க பதாவோ அப்படின்னு சொல்றோங்க. குச் பி ஹோ பெஹலே முझे பதாவோ. எதுவா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றதுங்க. அடுத்து பெண்களிடம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு, लड़कियों से बात नहीं करना चाहिए. लड़कियों से बात नहीं करना चाहिए. लड़कियों என்பது பெண்கள். லடுக்கி என்பது ஒருமையில் ஒரு பெண். லடுக்கியோं என்பது பன்மையில் பெண்கள். பாத் என்பது வினைச்சொல். பேசுவது. கெஹன்னா, போல்னா, பாத் கர்னா, பத்தானா அதுல வர்றதுங்க. இது பாத். பாத் என்பது வினைச்சொல். பேசுவது. கர்னா சாகியே. கர்னா என்பது செய்வது. சாகியே என்பது வேண்டும். முன்னாடி நஹின்ற வார்த்தை எதிர்மறை வார்த்தை சேர்த்ததுனால எதிர்மறை கட்டளை வார்த்தை. நஹி கர்னா சாகியே என்பது பேச இது செய்யக்கூடாது அப்படின்னு வருதுங்க. முன்னாடி பேசுன்ற வார்த்தை இணைச்சிருக்கிறதுனால பாத் நஹி கர்னா சாகியே என்பது பேசக்கூடாது. லடுக்கியோं से बात नहीं करना चाहिए. பெண்களிடம் பேசக்கூடாது. அடுத்து ஒரு சின்ன விஷயங்க. 3 ஹிந்தி பிடிஎஃப் புக்கு 3 ஹிந்தி புக்கு என்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு 3 புக்குங்க. யாரு சிறப்பா கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அந்த 3 புக்க அனுப்பி வைக்க ரெடியா இருக்கேங்க. இது இல்லாம ஒரு சில கிஃப்ட்டும் இருக்குங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மெயில் ஐடி என்னுடைய யூடியூப் சேனல்லே இருக்கு. இந்த வீடியோவுடைய தம்ப்நெயில்ல குடுக்குறேங்க. மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க மெயில் ஐடி வாங்கி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சிறப்பான கமெண்ட்டுகளுக்கு 3 பிடிஎஃப் ஹிந்தி புக்கு அனுப்புறேங்க. ஹிந்தி கத்துக்கணுன்ற ஆசையா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பீடி, சிகரெட், பான் பராக் உள்ளே கொண்டு வரக்கூடாது இப்படின்னு சொல்றதுக்கு, பீடி, சிகரெட், பான் பராக் அந்தர் லானா மனா ஹே. அந்தர் லானா மனா ஹே. இதுல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது பீடி, சிகரெட், பான் பராக். இதுல ஒரு வார்த்தையை சேர்த்தாம விட்டுட்டேங்க. சாராயம், மதுபானம் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில நிறைய விதமா சொல்லுவாங்க. சராப், தாரு இப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஒடியால மொத்தோன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம தெரியாத வார்த்தை என்னன்னா, அந்தர் லானா மனா ஹே. அந்தர் என்பது உள்ளே. மனா ஹே என்பது கூடாது. லானா மனா ஹே என்பது கொண்டு வரக்கூடாது. அந்தர் லானா மனா ஹே என்பது உள்ளே கொண்டு வரக்கூடாது. பீடி, சிகரெட், பான் பராக், தாரு, சராப் அந்தர் லானா மனா ஹே. உள்ளே கொண்டு வரக்கூடாது. இதுல நீங்க எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்தர் லானா மனா ஹே இந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்க எதை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதை வெளியே கொண்டு போகக்கூடாது அப்படின்னா, பஹர் லே ஜானா மனா ஹே. லானா லே ஜானா. லானா என்பது கொண்டு வருவது. லே ஜானா என்பது எடுத்துக்கொண்டு போவது. சரிங்க, அடுத்ததை பார்க்கலாம். அவனிடமிருந்து பெற்று என்னிடம் கொடு. டேக் இட் ஃப்ரம் ஹிம் அண்ட் கிவ் இட் டு மீ. பொருள், அவனிடமிருந்து எடுத்து
பெற்று என்னிடம் கொடு. उससे लेकर मुझको दो. उससे लेकर मुझे दो. उससे என்பது அவனிடம், லேக்கர் என்பது எடுப்பது. வினைச்சொல்ல லேனா அப்படின்னு தான் இருக்கும். இதில் லேக்கர் அப்படின்னு இருக்கு. இது சென்டென்ஸில் வர்றதுங்க. முஜே எனக்கு அப்படின்னு சொல்றதுங்க. தோ என்பது தேனா அப்படின்னு கொடுப்பதற்கான வினைச்சொல் தேனா. தோ என்பது கொடுப்பது. உஸ்ஸே லேக்கர் முச்கோ முஜே தோ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட்டுக்கு யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே கூட 3 ஹிந்தி புத்தகம் பிடிஎஃப்ல நான் வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ அல்லது இமெயில்லையோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நான் அனுப்பி வைக்கிறேங்க. என்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் 3 புக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடித்து தெறிக்க விடுங்க. தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த தலைப்பில் ஹிந்தி கற்றுக்கணும்னு பிரியமாக இருக்கோ, விருப்பமோ, அந்த தலைப்பை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதில் இருக்க வீடியோக்களை பார்த்து உங்களால் ஹிந்தி கற்றுக்க முடியுங்க. நீங்கள் எப்போ கமெண்ட் பண்ணாலும் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேங்க. இந்த வீடியோலேயே 25 சென்டென்ஸுக்கு பிளான் பண்ணேங்க. ஃபோன் மெமரி ரொம்ப கம்மி, இன்டர்னல் மெமரி 16 GB தாங்க. அதனால் என்னால் பெரிய வீடியோ லென்த்தியாக போட முடியல. அடுத்த பார்ட்டு கூடிய சீக்கிரம் நாளைக்கோ அல்லது நாளான்னைக்கோ பதிவு பண்ணுறேங்க.